இது என்ன சாமானம்? இதுக்கு என்ன பேரு? ஓ அக்கா மக்கா, இதுதானே மசாலா தோசை? நான் உலகத்தை ஆதியமாக பார்க்குறேன் இந்த மாதிரி மசாலா தோசை. அடிப்பொடி சக்கே. இது என்ன இதில்? இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிற? அதில் முட்டை, அதில் என்ன நெய், இதில் என்ன எண்ணெய். இது என்ன சாமானம்? மசாலா தோசை. நல்லா பார்த்துக்கோ. ஏய் முட்டிச்சு, நல்லா பார்த்துக்கோ. அது மாதிரி பேசி மாதிரி வீசிக்கிட்டு என்ன பண்ணணும் சொல்லுறேன். டேய் இது கொஞ்சம் நக்கிப்பாரு, என்ன மாதிரி இருக்கு வந்து. காட்டியா? காட்டிட்டேன். ஓகே, மாதிரி பண்ணிட்டு இதை ரெண்டாக மடக்கிக்கணும். சரியா? அடக்கடவுளே. ரெண்டாக மடக்கிட்டு சென்டரில் மசாலா வைக்கணும். சரியா? மசாலா கொஞ்சம் தான். டேய் இந்த சென்டர்னு சொன்ன உனக்கு விளக்கிடுச்சா? ஓகே ஓகே சென்டரில் மாதிரி வச்சுட்டு ஓகே. அந்த முட்டை பீஸ் எடுக்க வேணும். ஒரு முட்டை பீஸை வச்சிடணும் அதில். சரியா? வச்சுட்டேன். வச்சுட்டு ஒரே மடை அப்படியே சுற்றிட வேண்டியதான். ஒரே சுத்து சுற்றிட்டோம்னா முடிஞ்சு முட்டை பரோட்டா ரெடி. அப்போ அந்த பீஸ் என்ன பண்ணுவேன்? அந்த பீஸ் எடுத்து தின்ன வேண்டியதா? இந்த பீஸ் வந்து அடிக்கப்பா அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதா? ஐயோ போல போக்கு பாத்துடா டேய். அப்புறம் என்ன முட்டை ரெடி கட் பண்ணிட்டேன். ஸ்டக்காக போதுவா இப்படி